Hi guys, welcome to ONESETT. So இந்த வீடியோல வந்து சிபம் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது கிறிஸ் பம்ஸ்டர் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு பாடி பில்டர். நான் எப்பவுமே ஓல்ட் ஸ்கூல் பாடி பில்டர் பத்தி தான் வீடியோ மேக் பண்ணுவேன். எதுக்கு இந்த சமயம் நான் கிறிஸ் பம்ஸ்டரை சூஸ் பண்ணனா, கடைசி 2 வாரங்களா எல்லாருக்குமே பேச கண்டென்ட் இருக்கு இந்த சோஷியல் மீடியால. அதாவது பாக்ஸிங் ஃபேன்ஸ் வந்து டைசன் vs ஜாக் பாலோட மேட்சை பற்றி பேசுவாங்க. UFC பார்க்குறவங்க வந்து ஜே ஜோன்ஸ் மேட்சை பற்றி பேசுவாங்க. சினிமா ஃபேன்ஸ் வந்து அதிகமாக கங்குவா படத்தை பற்றி பேசுவாங்க அதை பற்றி கலாச்சி தான் இருப்பாங்க. அதே மாதிரி காசிப்ஸ் அதிகமாக பேசுகிறவங்க வந்து நயன்தாரா அதுக்கப்புறம் தனுஷை பற்றி பேசுவாங்க. ஆக்சுவலாக இந்த 2 வாரம் வந்து கண்டென்ட் அதிகமாக நிறைஞ்ச ஒரு வாரம் தான் சொல்லலாம் சோஷியல் மீடியாவில். நம்ம பாடி பில்டிங் கம்யூனிட்டி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அதிகமாக ரொம்பவே பெருசாக தெரிஞ்ச விஷயம் வந்து நம்ம கிறிஸ் பம்ஸ்டர் வந்து ஓப்பன் பாடி பில்டிங் பண்ணுறாரு. அதாவது ஓப்பனில் வந்து டெபியூ ஆகுறாரு. ஸோ நம்ம பாடி பில்டிங் கம்யூனிட்டிக்கும் வெயிட்டான ஒரு கண்டென்ட் இருக்குது. ஸோ நம்மக்கிட்டேயும் சிபம் இருக்காரு. ஸோ சிபம்மை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். சிபம் வந்து EVLS ப்ராக்ஷன் பண்ணுறாரு. அதாவது ஓப்பன் பாடி பில்டிங் வந்து டெபியூட் ஆகுறாரு. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி சிபம்மை பற்றி கொஞ்சம் நம்ம தெளிவாகவே பார்த்துடலாம். கிறிஸ் பம்ஸ்டர் இவர் ஒரு கெனடியன் பாடி பில்டர். 2017 அதுக்கப்புறம் 18 வந்து மிஸ்டர் ஒலிம்பியாவில் செகண்ட் பிளேசிங் பண்ணுறாரு. 2 வாட்டியும் அவர் வந்து செகண்ட் பிளேசிங் தான் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் 2019 வந்து அவர் மிஸ்டர் ஒலிம்பியா வின் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் கண்டினியூவாக 2019 2024 வரைக்கும் கண்டினியூவாக 6 டைம் வந்து மிஸ்டர் ஒலிம்பியா டைட்டிலாக அவர் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காரு. உண்மையிலே இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான் சொல்லணும். ஏன்னா ரோனி கோல்மேன், டோரியன் ஏட்ஸ், பீல் ஹீத், ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய பாடி பில்டர்ஸ் தான் வந்து அவங்க டைட்டிலை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருப்பாங்க ரொம்ப வருஷமாக. அந்த வரிசையில் நம்ம கிறிஸ் பம்ஸ்டரும் இணைஞ்சிருக்காரு. ஒரே ஒரு வித்தியாசம் தான், கிறிஸ் பம்ஸ்டர் வந்து ஒரு கிளாசிக் ஃபிசிக் பாடி பில்டர் 6 டைம் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காரு. ஈவன் இப்போ மாடர்ன் ஜென்ரேஷனில் இருக்க பாடி பில்டர்ஸ் யாருமே வந்து அவங்க டைட்டில் 1 வருஷம் 2 வருஷத்துக்கு மேலே ஹோல்ட் பண்ணி வச்சுருக்க மாட்டாங்க. பட் கிறிஸ் பம்ஸ்டர் வந்து 6 இயர் ஓகே. ஸோ யாருமே பீட் பண்ணல. அந்த 6 வருஷமாக வந்து க்ளீன் விக்ட்ரி தான். அதாவது எந்த ஒரு மிஸ்டர் ஒலிம்பியாலும் கான்ட்ரவர்சி வந்தே இருக்காது. ஸ்டில் க்ளீனாக பீட் பண்ணியிருப்பார் எல்லாரையுமே. ஒவ்வொரு மிஸ்டர் ஒலிம்பியாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே கான்ட்ரவர்ஷியலான மிஸ்டர் ஒலிம்பியா இருக்கும். நம்ம அர்னால்டுக்கு 1980 சொல்லலாம், ஜே கட்லருக்கு 2007 சொல்லலாம், ரோனி கோல்மேனுக்கு 2001 and 2 சொல்லலாம். ஸோ எந்த ஒரு பாடி பில்டர் எடுத்தாலும் அவங்களுக்கு கான்ட்ரவர்ஷியலான ஒரு வருஷம் இருக்கும். பட் நம்ம கிறிஸ் பம்ஸ்டருக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. 6 வாட்டியும் க்ளீனாக பீட் பண்ணி எல்லாருமே பீட் பண்ணி க்ளீனாக மிஸ்டர் ஒலிம்பியா டைட்டிலில் வின் பண்ணியிருப்பார். வின் பண்ணி அந்த டைட்டிலை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காரு. சாதாரண விஷயம் இல்லை, ரொம்பவே பெரிய அச்சீவ்மெண்ட். 6 டைம் மிஸ்டர் ஒலிம்பியா வின் பண்ண சிபம் வந்து 2024 அதாவது இந்த வருஷம் வந்து அவர் அஃபிஷியலாக ரிட்டையர்ட் ஆகிறாரு கிளாசிக் ஃபிசிக்கில் இருந்து. பட் சடனாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, உடனே நெக்ஸ்ட் வீக்கே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அவர் வந்து ஓப்பன் பாடி பில்டிங்கில் டெபியூ பண்ணுறேன் அப்படின்னு. அதாவது 2024 நவம்பரில் நடக்கக்கூடிய ப்ராக் ஷோவில் வந்து அவர் டெபியூ பண்ணுறாரு. ஸோ இதில் வின் பண்ணியிருந்தாருன்னா அவர் வந்து கண்டிப்பாக 2025 நடக்கக்கூடிய ஓப்பன் மிஸ்டர் ஒலிம்பியாவில் அவர் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அவருக்கு கிடச்சிருக்கும். பட் வந்து அவர் வின் பண்ணல. ஸோ ப்ராக் ஷோவை பற்றி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சிபம்மை பற்றி பேசிடலாம். எனக்கு சிபமோட ஃபிசிக் வந்து 2019-20 வந்து ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா பர்ஃபெக்டான ஃபிசிக் அவருக்கு இருக்கும், அந்த கிளாசிக் ஃபிசிக் மாதிரி இருக்கும். பட் 2021, 22, 23, 24 வந்து அவர் ஒரு மாஸ் மான்ஸ்டர் மாதிரி ஆகிடுவார். ரொம்பவே ஹியூஜ் ஆகிடுவார். ஏன்னா ஒரு டால், அவருடைய ஃப்ரேமில் வந்து இன்னும் அதிகமான மசில் மாஸ் வந்து போட முடியும். அப்போவே வந்து நிறைய பேர் டீஸ் பண்ணியிருப்பாங்க, நிறைய ஃபேன்ஸ் வந்து சிபம் வந்து ஓப்பன் பாடி பில்டிங்கில் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு. அவர் என்ன தான் கிளாசிக் ஃபிசிக் பண்ணியிருந்தாலும் அவருடைய உயரத்தை வச்சு மற்ற பாடி பில்டர்ஸாக ஈஸியாக ஓவர் ஷேடோ பண்ணுறாரு. அது ரொம்பவே பெரிய அட்வான்டேஜ் நம்ம சிபமுக்கு. இதனாலே அவர் வந்து ஓப்பன் பாடி பில்டிங்கில் கம்ப்ளீட் பண்ணுற அளவுக்கு அவருக்கு வந்து தகுதியானவர்னு அப்படின்னு நிறைய பேர் டீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம சிபமுக்கும் ஓப்பன் பாடி பில்டிங்கில் கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னு ஒரு ஆசை இருந்திருக்கும். ஸோ அதனால தான் இந்த வருஷம் நடந்திருக்க ப்ராக் ஷோவில் வந்து அவர் ஓப்பன் பாடி பில்டிங்கில் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. அவர் ரொம்ப எஃபெக்ட் போட்டுலாம் ப்ரிப்பேர் பண்ணல. ஜஸ்ட் 1 month கேப்பில் அவர் வந்து ஓப்பன் பாடி பில்டிங்கில் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. யோசிச்சு பாருங்கள், அந்த 1 monthல வந்து ஜஸ்ட் 4 வீக்கில் வந்து அவரால் முடிஞ்ச அளவுக்கு மசில் மாசை வந்து போட்டிருக்காரு அவர் பாடியில். அந்த ஷார்ட் பீரியடில் ஒரு 1 year டைம் கொடுத்துருந்தா யோசிச்சு பாருங்கள் அவரால் எவ்வளோ மசில் மாசை வந்து அவர் பாடியில் போட முடியும் அப்படின்னு. ஸ்டீல் சிபம் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அவர் வந்து ஒரு ஃபன்னுக்காகவும் அவருடைய ஃபேன்ஸுக்காகவும் தான் இந்த ப்ராக் ஷோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்த வருஷம் நடந்த ப்ராக் ஷோவில், அதாவது போன வாரம் தான் நடந்துச்சு, அதில் வின் பண்ணாரா அப்படின்னு கேட்டால் அவர் வின் பண்ணலை. அதுக்கு காரணம் நம்ம சிபமுக்கு அந்தளவுக்கு மசில் மாஸ் இல்லைன்னு தான் சொல்லணும். நீங்கள் கேட்கலாம், சிபம் வந்து ரொம்பவே டால் ப்ரோ, ரொம்பவே ஹியூஜாக இருப்பார், எதனால் அவரால் வின் பண்ணல அப்படின்னு. கமான் காய்ஸ், ஓப்பன் பாடி பில்டிங் வந்து ரொம்பவே ஈஸியெலாம் கிடையாது, ரொம்பவே கஷ்டமான விஷயம். அங்கே வரக்கூடிய எல்லா பாடி பில்டர்ஸும் இந்த டாப் 5ல் இருக்க, டாப் 10ல் இருக்க எல்லா பாடி பில்டர்ஸும் ரொம்பவே திக் அண்ட் டென்ஸாக இருப்பாங்க. நம்ம கண்ணுக்கு நம்ம இங்கேருந்து வீடியோவில் பார்க்குறப்ப தெரியும் சிபம் வந்து ரொம்பவே ஹியூஜாக இருக்காரா அப்படின்னு. பட் நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா
ஒரு ஓப்பன் பாடி பில்டர் பக்கத்தில் நம்ம சீபம் நின்னார்னா சீபம் வந்து கொஞ்சம் ஸ்மாலாக தான் தெரிவார். ஏன்னா ஓப்பன் பாடி பில்டிங் பண்ணுறவங்க எல்லாருமே ஹியூஜ் ரொம்பவே திக்காக இருப்பாங்க. உதாரணத்துக்கு நம்ம ஜே கட்லர் அதுக்கப்புறம் ரோனி கோல்மன்லாம் பார்த்துருப்பீங்க. நம்ம பழைய கைங்க எல்லாருமே ரொம்பவே ஹியூஜாக இருப்பாங்க. ஸோ லாஸ்ட் வீக் நடந்த ப்ராக் ஷோவில் அப்படி என்ன ஆச்சுன்னா நம்ம சீபம் ப்ரீ ஜட்ஜிங்கில் வந்து சீபம் ரொம்பவே சூப்பராக இருந்தார். நிறைய பேர் டிசைடே பண்ணிட்டாங்க சீபம் தான் ஆல்மோஸ்ட் வின்னராக இருப்பார்னு அப்படின்னு. ஏன்னா சீபம் வந்து ரொம்பவே டால், அங்கே இருக்க பாடி பில்டர்ஸில் சீபம் வந்து ரொம்பவே டாலாக இருப்பார். மார்டின் ஃபிட்ஸ்வாட்டர் இவர் தான் வந்து ஃபஸ்ட் பிளேசிங் பண்ணியிருக்காரு. இவரை விட சீபம் டால். அதுக்கப்புறம் தேர்ட் பிளேசிங் வந்து ஷான் கிளாரிடா பண்ணியிருப்பார். இவரை விட சீபம் வந்து ரொம்பவே டால். ஷான் கிளாரிடா வந்து ரொம்பவே ஷார்ட்டாக இருப்பார். இந்த அட்வான்டேஜ் வந்து நம்ம சீபமுக்கு இருந்தது. ப்ரீ ஜட்ஜிங்கில் பக்காவாக இருந்திருப்பார். எல்லாருமே டிசைடே பண்ணிட்டாங்க சீபம் தான் இந்த ஷோவை வின் பண்ணுவார் அப்படின்னு. சீபமோட போசிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக இருந்திருக்கும். அவர் கிளாசிக் ஃபிசிக்கில் எந்த மாதிரி போசிங் பண்ணாரோ சேம் அதே ஸ்டைலில் தான் அவர் போசிங் பண்ணியிருப்பார். சீபமோட வேஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா, அதாவது அவருடைய இடுப்பு பகுதி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்மாலாக ரொம்பவே டைட்டராக இருக்கும். இது ஸ்டில் வந்து ஒரு இம்ப்ரெசிவான விஷயம் தான். ஏன்னா அவர் ஓப்பன் பாடி பில்டிங் பண்ணுறாரு. நிறைய பாடி பில்டர்ஸ்க்கு ஸ்டொமக் வந்து வெளியே தொங்கும். ஸ்டில் வந்து சீபம் அதே அழகோட அதே பர்ஃபெக்ஷனோட அதே சிமிட்ரியோட பார்க்க அழகாக இருந்தார். இதை எனக்கு பார்க்குறப்ப நம்ம அர்னால்டு வந்து ரோனி கோல்மன் கூட கம்பீட் பண்ணால் எப்படி ஒரு ஃபீல் வரும். அதாவது ஒரு கிளாசிக் பாடி பில்டர் பக்காவாக மசில் மாஸ் பிடிச்சி ஓப்பன் பாடி பில்டர் கூட கம்பீட் பண்ணால் எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அவருடைய போசிங் பக்காவாக எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பார். அவருடைய இடுப்பு பகுதியை மட்டும் பாருங்கள் ரொம்பவே டைட்டராக இருக்கும். ஸ்டில் வந்து அவர் கொஞ்சம் அதிகப்படியான மசில் மாசம் போட்டிருப்பார். ரொம்பவே பர்ஃபெக்ஷனான போசிங் சொல்லலாம். பார்க்கவே அமேசிங்காக இருந்தார். நிறைய பேர் ப்ரீ ஜட்ஜிங்கை பார்த்துட்டு சீபம் தான் வின்னர்னு அப்படின்னு டிசைடே பண்ணிட்டாங்க ஆல்மோஸ்ட். ஃபைனல்ஸ் நெக்ஸ்ட் டே நடந்துச்சு. அதில் வந்து மார்டின் ஃபிட்ஸ்வாட்டர் வந்து சீபம்மை பீட் பண்ணியிருப்பார். ப்ரீ ஜட்ஜிங்கில் இருந்ததை விட நம்ம மார்டின் ஃபிட்ஸ்வாட்டர் ரொம்பவே டைட்டராக ரொம்பவே பெட்டராக வந்திருப்பார் நம்ம சீபம்மை காட்டிலும். ஸோ இதனால் மார்டின் ஃபிட்ஸ்வாட்டர் வந்து பீட் பண்ணியிருப்பார் சீபம்மை. சீபம் என்ன தான் டாலாக இருந்தாலும் நம்ம மார்டின் ஃபிட்ஸ்வாட்டர் வந்து ரொம்பவே திக் அண்ட் டென்ஸாக இருக்கும். அந்த பிக்சர்ஸ் அந்த வீடியோ இங்கே தான் ஆட் பண்ணுறேன். மார்டின் ஃபிட்ஸ்வாட்டரோட மசில் பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்னு. சீபம் என்ன தான் அவருடைய ஹைட் அதுக்கப்புறம் அவருடைய ஷோல்டர்ஸை வச்சு டாமினேட் பண்ணாலும் ஓப்பன் பாடி பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் மசில் மாஸ் ரொம்பவே முக்கியம். திக் அண்ட் டென்ஸாக இருக்கும். நம்ம மார்டின் ஃபிட்ஸ்வாட்டரை பாருங்கள். சீபம் அவருடைய ஃப்ரண்ட் போசிங்கில் வந்து மார்டின் ஃபிட்ஸ்வாட்டரை வந்து பீட் பண்ணியிருக்கலாம். பட் பேக் டபுள் பைசப் பேக் லாட் ஸ்ப்ரெட்டில் வந்து மார்டின் ஃபிட்ஸ்வாட்டர் வந்து ரொம்பவே திக் அண்ட் டென்ஸாக இருந்திருக்கிறதுனால சீபம்மை வந்து பீட் பண்ணியிருக்காரு. ஒரு பாடி பில்டிங் ஜட்ஜஸ் பர்ஸ்பெக்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மார்டின் ஃபிட்ஸ்வாட்டர் தான் வின்னர்னு சொல்லுவாங்க. நம்ம இங்கேருந்து பார்க்குறப்ப நம்மளுக்கு வேறு மாதிரி தெரியும். பட் ஸ்டேஜில் ஜட்ஜஸ் கிட்ட நின்று பார்க்குறப்ப கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக தெரியும். சீபம் ரொம்பவே டீட்டெயில்டாக பக்காவான போசிங் ஷேப்பில் இருந்திருக்கலாம். பட் மார்டின் ஃபிட்ஸ்வாட்டர் வந்து ரொம்பவே டைட்டராக வந்திருப்பார் அந்த டே. ரொம்பவே ஃபுல்லராக இருப்பார். நீங்கள் பார்த்தாலே தெரியும் அவர் பாடியில் அந்தளவுக்கு மசில் மாஸ் இருந்திருக்கும். ரொம்பவே திக் அண்ட் டென்சிட்டியாக இருப்பார். பட் சீபம்மால் அந்தளவுக்கு மசில் மாஸ் எடுத்துகிட்டு வர முடியல. ஏன்னா ஜஸ்ட் 1 மந்தில் அவர் வந்து ஓப்பன் பாடி பில்டிங்கில் வந்து கம்பீட் பண்ணுறாரு. போதுமான அளவுக்கு அவருக்கு டைம் இல்லை. நம்ம என்ன தான் முட்டு கொடுத்தாலும் அதுதான் உண்மை. ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்கள் 1 இயர் சீபமுக்கு இருந்தால் அவர் எந்த மாதிரி ஃபிசிக்கை வந்து டெவலப் பண்ணி எடுத்துகிட்டு வருவார் அப்படின்னு. இந்த டைமில் நம்ம சீபம் வந்து அகைன் கம்பீட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டப்ப அவர் ஜஸ்ட் ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு போயிட்டார். யாருக்கு தெரியும் சீபம் வந்து அகைன் கம்பீட் பண்ணாலும் பண்ணுவார். அதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா பாடி பில்டர்ஸ் வந்து எப்போவுமே ரிட்டையர்ட் ஆக மாட்டாங்க. அவங்க மைண்டில் எப்போவுமே கம்பீட் பண்ணணும் அப்படின்னு தான் தோணிகிட்டே இருக்கும். அது ஒரு கிரேஸ். அது வந்து பாடி பில்டர்ஸ்க்கு தான் தெரியும். ஏன்னா எந்த ஒரு பாடி பில்டரும் ரிட்டையர் ஆகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திருப்பி வந்து கம்பீட் பண்ணியிருக்காங்க நிறைய பாடி பில்டர்ஸ். ஈவன் சீபமே வந்து கிளாசிக் ஃபிசிக்லேருந்து ரிட்டையர் ஆகிறா அப்படின்னு சொல்லிட்டாரு. பட் அந்த 1 மந்த்லேயே வந்து அவர் ஓப்பன் பாடி பில்டிங் பண்ணியிருக்காரு. இந்த தோல்வி வந்து அவருக்கு ஒரு காயத்தை ஏற்படுத்தி இருந்தால் கண்டிப்பாக வந்து அவர் 2025 ஓப்பன் பாடி பில்டிங் கம்பீட் பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. அர்னால்டு கிளாசிக், மிஸ்டர் ஒலிம்பியாக் அப்புறம் நம்ம அதிகமாக பேசக்கூடிய ஷோ வந்து இந்த ப்ராக் ஷோ தான். ஏன்னா சீபம் வந்து கம்பீட் பண்ணுறாரு. அதனால இந்த ஷோக்கு வந்து வேல்யூ அதிகமாகிடுச்சு. இந்த 2 வீக்ஸாக வந்து இதை பற்றி தான் அதிக பேர் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. EVLS ப்ராக் ஷோவை பற்றி. இதில் ஃபஸ்ட் பிளேசிங் வந்து மார்டின் ஃபிட்ஸ்வாட்டர் பண்ணியிருக்காரு. அவருக்கு கங்க்ராட்ஸ் பண்ணிடலாம். இது ஒரு க்ளீன் வெக்ட்ரின்னு தான் சொல்லலாம் மார்டின் ஃபிட்ஸ்வாட்டருக்கு. செகண்ட் பிளேசிங் வந்து நம்ம சீபம் பண்ணியிருக்காரு. தேர்ட் பிளேசிங் வந்து ஷான் கிளாரிடா. ஃபோர்த் பிளேசிங் வந்து மட்டியாசன் ஒருத்தர் பண்ணியிருக்காரு. ஸோ இதில் மார்டின் ஃபிட்ஸ்வாட்டர் வந்து ஓப்பன் பாடி பில்டர், சீபம் வந்து கிளாசிக் ஃபிசிக்கை சார்ந்தவர், அதுக்கப்புறம் ஷான் கிளாரிடா இவர் வந்து 212 டிவிஷன். ஸோ ஒரு 3 கேட்டகரியில் இருக்க டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாடி பில்டர் வந்து ஒரே மேடையில் வந்து கம்பீட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஹிஸ்ட்ரின்னு தான் சொல்லலாம். ஸோ சீபம்மை பார்த்திங்கன்னா நிறைய பேரை இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு. நிறைய டீனேஜர்ஸ் முக்கியமாக இந்தியாவில் வந்து அதிக பேரை வந்து இன்ஸ்பயர் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். வேர்ல்டு வைடும் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க அவருக்கு.
மாடர்ன் டே அர்னால்டுன்னு கூட சொல்லலாம். ஆல்ரெடி அவர் 6 டைம் மிஸ்டர் ஒலிம்பியா வின்னர். அதாவது கிளாசிக் ஃபிசிக் டிவிஷனில் அவருடைய அச்சீவ்மெண்ட்டை யாராச்சும் பிரேக் பண்ணுவாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். சீபமுக்கு ஒரு அழகான லைஃப் பார்ட்னர், அதுக்கப்புறம் ஒரு அழகான குழந்தை இருக்குது. ஸோ அவருடைய லைஃப் வந்து ரொம்பவே ஹாப்பியாக தான் இருக்குது. இந்த ஹாப்பினஸ் அவருக்கு எப்படி கிடச்சிதுன்னா அவர் உழைச்சதுனால தான். யாருமே ஈஸியாக எடுத்துகிட்டு வந்து கொடுக்கல. ஸோ நம்ம உழைச்சா அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு ஊதியம் கிடைக்கும். அது வந்து ஃபஸ்ட் பிளேஸிங்காக இருக்கலாம், செகண்ட் பிளேஸிங்காக இருக்கலாம். பட் இந்த எண்ணில் வந்து நம்ம ட்ரை பண்ணியிருக்கோமா அதுதான் மேட்டர். ஸோ அதை தான் நம்ம சீபம் கிட்டேருந்து கற்றுக்கணும். சீபம் கிட்ட இருந்து மட்டும் இல்லை, எல்லா பாடி பில்டர்ஸ் கிட்டே இருந்தும், அதாவது உங்களை யாரை இன்ஸ்பயர் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்டேருந்து எல்லா விஷயத்தையும் கற்றுக்கோங்க. ஸோ சீபம் வந்து நெக்ஸ்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணுவாரா இல்லையான்னு தெரியல. பட் என்ன கேட்டால் தெர் இஸ் சான்சஸ் இருக்குன்னு தான் சொல்லலாம். ஸோ உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் காய்ஸ். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்காக தான் பண்ணுறேன். இப்போ ரீசெண்டாக நடக்கக்கூடிய தேவையில்லாத விஷயத்தில் நீங்கள் கவனத்தை செலுத்தாதீங்க. நான் எதை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். இந்த தனுஷ், நயன்தாரா, அதுக்கப்புறம் இந்த விக்னேஷ் சிவன், அதுக்கப்புறம் இந்த கங்குவா மூவி சும்மா பார்த்துட்டு சும்மா ஃபன் பண்ணிட்டு வந்துடுங்க. பட் அதில் ஃபோக்கஸ்டாக இருக்காதிங்க. அதனால் நம்மளுக்கு எதுவுமே கிடைக்க போகிறது இல்லை. அப்புறம் ஏன் நான் சீபம்மை பற்றி பேசுகிறேன்னா, சீபம் வந்து ஒரு லிவிங் லெஜண்ட். நம்ம கண்ணுக்கு முன்னாடியே ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி ரத்தம் சதை வேர்வன்னு ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி முன்னேறின ஒரு பர்சன். ஸோ அதனால் அவரை பற்றி பேசுகிறதுல 100% கரெக்டான விஷயந்தான். ஸோ உங்கள் லைஃப்பில் வந்து ஃபோக்கஸ்டாக இருங்க. ஸோ ஏதாச்சும் டவுட்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க காய்ஸ். ஸோ பாடி பில்டிங் இன்ஃபர்மேஷனை பற்றி தெரிஞ்சிடும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க காய்ஸ்.